ஐயா உங்க நடிப்புக்கெல்லாம் பொறுக்க முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி இருந்து பிக் பாஸ் காலிலே உழுந்து மன்னிப்பு கேட்ட தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த பிராங்குக்கு பிக் பாஸும் ஒத்துழைச்சது தான் அல்டிமேட் காமெடி மக்களே, அல்டிமேட் காமெடி. இன்னொரு பக்கம் வீடெல்லாம் பதட்டமாயிடுச்சு. இது வந்து பிராங்க்னு வீட்டில் இருக்கவனுங்களுக்கு தெரிஞ்சா அவனுங்கெல்லாம் காண்டாயிருவானுங்க போல. அந்த நிலைமையில இருக்குது வீடு. பட் இதுல சாண்ட்ரா தான் ரொம்ப பாவம். அவங்க வந்து ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டாங்க. அது பிராங்க்னு நம்மளால சொல்ல முடியுது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி குழந்தைங்கள 2 ட்வீன்ஸ் வரியா குழந்தைங்கள மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி நேத்தே எமோஷனல் ஆயிட்டாங்க. இன்னைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. நீ குழந்தை இருக்கே நம்பி நீ ஏன் அப்படி பண்ற, இது கொஞ்சம் யோசிச்சியா அப்படின்ற மாதிரி அவங்க எமோஷனலா ஆகும்போது அது எனக்கு ஃபேக்கா தரல மக்களே, ரியலா அது ஃபேக்கா தரல. ஏன்னா அவங்களை கூப்பிட்டு முதலே வார்ன் பண்ணது சாண்ட்ரா தான். இதுல நிறைய சம்பவங்கள் நடந்தது. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் முக்கிய மக்களே, லைக்கை போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அதை மட்டும் ஹெல்ப் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி வந்துச்சு. அதில் ரூடுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் கமருதீன் கிட்ட வந்து பேசி 3 பேருமே ஒரு சொல்யூஷன் வந்துட்டு ஒரு பிளானிங்கை போட்டாங்க. என்ன பண்றோம், ஒரு ஃபைட் பண்றோம், நீ வந்து என்ன பலால் ஒன்று வரை நான் கழுத்தை பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பிரஜன் கிட்ட பேசிட்டு இதுல 3 பேர் ஸ்கிட்டா பண்ணலான்ற மாதிரி பண்ணாங்க. ஸோ இந்த பிரச்சனை யார் மூலியமா வருது, பிரஜன் மூலியமாக 2 பேருக்கு ஒரு டிட் ஃபார் டேட் அப்படின்ற மாதிரி போகுது. அதுல வெளியே உட்காந்து டீல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் பிரவீன் வந்து பிரவீன் ஆர் கமருதீன் யாராவது ஒருத்தர் மாத்தி ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கணும். தடுக்கிறதுக்காக பிரஜன் போய் ஒரு அடி அடிக்கணும். எப்படி பிரஜன் போய் இன்னொரு அடி அவங்களை அடிக்கணும். யார் அடிக்கிறாங்களோ அவங்கள போட்டு அடிக்கணும். குறிப்பா கமருதீனை பிரஜன் போய் அடிக்கணும். இதுதான் ஸ்கிட்டோட பிளானிங். இதை என்ன பண்ணிட்டாங்க, அழகா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ்கான ஸ்பாட்லாம் பார்த்து இது அந்த கிச்சன் ஏரியாவில் பண்ணணுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. பிரஜன் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கானுங்க, எனக்கு ஏதோ படுது, ஒரு மாதிரி நடக்க போகுதுன்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி சாண்ட்ரா கிட்ட சொன்ன உடனே சாண்ட்ரா எடுத்துட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம் இருக்குல்ல, அங்கே போய் உட்கார வச்சுட்டு நீ வெளியே போவாத, எதுவுமே பண்ணாத, கொஞ்ச நேரம் கம்முன்னு நமக்கு எதுக்கு வந்திருக்கும் ஏன் வந்திருக்கும்ன்றதை யோசி, நீ தேவையில்லாத பண்ணாதப்பா, இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ எதுவும் பண்ணாத, நீ கோவப்படாத, இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணிருக்காங்க. சபரியும் ஃப்ரீயா விடுங்கண்ணே அவனுங்களுக்கு, நீங்க ஒயில் கார்டு வந்து ஒரு கண்டென்ட் பண்றீங்க, அதுல அதை தாண்டி அவங்க கண்டென்ட் பண்ணணும்னு ஏதாவது பண்ணுவானுங்கண்ணே, ஸோ நீ எல்லாம் போய் எதுவுமே பண்ணாதன்ற மாதிரி சபரி அட்வைஸ் பண்றான். பிராங்க் ஆரம்பிச்சதே இவர் தான். நீ போய் யாருக்கிட்ட ஆரம்பிச்சவங்கிட்டே அட்வைஸ் கொடுத்தா சபரி நல்லா இருக்குமா? இதுல வேற ஆனா வந்து கண்டென்ட்டை தடுக்கிற, அவங்க எவ்வளவு பெரிய கண்டென்ட் பிளான் பண்ணியிருக்காங்க, நீ வேற போய் எண்டு கார்டு போட பார்த்தனா நல்லா இருக்கும். இப்படி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. உடனே ஸோ இவர் பிரஜன் வந்து இங்க உள்ள பேசிட்டு இருக்கார். உடனே அங்கிருந்து வந்த முட்டிக்கிச்சு யாருக்கு, அங்க பிளான் பண்ண மாதிரி ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கமருதீனும் பிரவீனும் தேவையில்லாம பேசாதரா, உனக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி பிரவீன் அப்படியே பெட்ரூம்ல போயிட்டு பிரஜன் கிட்ட கத்துறாரு. ஸோ இப்படி கத்திட்டு என்னடா நீ கொஞ்சம் ஓவரா போற, ஏன் ஓவரா போற, இதெல்லாம் ரொம்ப பண்றடா நீன்ற மாதிரி. அதுல உண்மையா மக்களே உண்மையான அடி தான், அதுல பொய்யான அடிலாம் கிடையாது, பளீர்னு உண்மையான அடி தான் வந்துச்சு. இதுக்கு ரெட் கார்டு கொடுங்க. உண்மையா அடிச்சிருக்கான், பிராங்கா இருந்தாலும் உண்மையா அடிச்சது தப்பு, அதுக்கு ரெட் கார்டு கொடுங்க பிக் பாஸ். வி வாண்ட் ரெட் கார்டு பிக் பாஸ், ரெட் கார்டு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். பிராங்குக்கே பிக் பாஸ் வந்து சப்போர்ட் பண்றாருன்னும் போது பழியில் ஆனா அடி நல்லா நறுக்கு நீங்க விழுந்துருக்குது அவருக்கு பிரவீனுக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு போவ, நடுவுல இவரு வந்து தடுக்கிறன்ற பேர்ல போனாலும் அந்த இடத்துல சாந்தா பிரேக் டவுனு, வேற மாதிரி ஒரு பிரேக் டவுனு. இன்னொரு பக்கம் எல்லாரும் பிரிச்சு எடுத்துட்டு போய் நிக்க வச்சு கன்ஃபெஷன் ரூம் போயிட்டாரு பிரவீன் ராஜ். பிக் பாஸ் அந்த ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, கன்ஃபெஷன் ரூம் ஓப்பன் ஆகுது, அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா அழுகுறாங்க, எல்லாம் சாண்ட்ராக்கு ஆறுதல் சொல்ல போறாங்க. எதுக்கு இப்படி பண்ற, நம்ம குழந்தைகளை பத்தி யோசிச்சா, இதெல்லாம் தேவையா நீ பண்றது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவங்க பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து கேப்டன், நான் வந்து என்ன நேரமானாலும் நான் ஒரு நல்ல கேப்டனாக இருப்பேன், நன்றாக திகழ்வேன்ன்ற மாதிரி. இந்த நேரத்துல தான் அவங்க கேப்டன்சியை காட்டணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனா அந்த இடத்துல சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. திவ்யாவை பாராட்டி தான் ஆகணும். என்னதான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள ஆறுதல் படுத்தி அக்கா ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, கூல் பண்ணலாம்னு அவங்களை கட்டி பிடிச்சி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதா இருக்கட்டும், சபரி வந்து ஆறுதல் சொன்னதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே பார்க்க முடிஞ்சு. கேப்டனா இருந்து தன்னுடைய பொறுப்பை அழகா ஹேண்டில் பண்ணாங்க. உடனே திவாகர் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சிம்பிளா சொல்லிட்டாங்க, இதை பத்தி இந்த வீட்டுல யாரும் இப்ப பேசாதீங்க, அவங்க கன்ஃபெஷன் ரூம்ல போயிருக்காங்களே, கன்ஃபெஷன் ரூம் முடிவு எடுப்பாங்க, பிக் பாஸ் டீம் முடிவு எடுப்பாங்க, நீங்க யாரும் இங்க உட்காந்து அரசல் புரசலா பேசுற இதெல்லாம் கிடையாது, பேசாதீங்கன்ற மாதிரி டைரக்டா ஒரு பஞ்ச் கொடுத்துட்டாங்க. திவ்யா டைரக்டா எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க, இதை பேசாதீங்க, அதுக்கு மேல பேசாதீங்க, இங்க ஒருத்தர் எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு இருக்காங்க, இதை பத்தி பேசி இதை பெருசாக்க வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லியாச்சு. ஃப்ரீயா விட்டுருங்க, இது அடுத்த மேல ப்ரொசீட் பண்ண வேணான்றதுதான் பிரியாவோட எண்ணம், திவ்யாவோட எண்ணம். அது அப்படியே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்ததாக
என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது முடிஞ்சிட்ட உடனே கன்ஃபெஷன் ரூம் போறாங்க 3 பேரும். பிரஜனு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரவீன் போயிட்டாரு. திரும்ப கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிடுறாங்கன்ற மாதிரி கமருதீனை கூப்பிட்டு போயிட்டு பிரஜன் 3 பேரும் உள்ள போயிட்டு ஐயா மன்னித்துருங்க ஐயா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் காலிலேயே விழுந்துட்டானுங்க. இது வந்து ஒரு ஷூட்டிங் ரிஹர்சல் மாதிரி ஐயா, எங்களோட எல்லா எமோஷன்ஸும் எங்களோட ஆக்டிங் திறமை எல்லாத்தையும் காட்டணும்ல ஐயா, அதனாலதான் அப்படி பண்ணுன்ற மாதிரி போய் உட்காந்தா உடனே டேய் அறிவு இருக்காடா உனக்கு, அறிவு இருக்கா, நிஜமா அடிச்சிருக்க, டே பிராங்க் அதுக்குன்னு அடிப்பியா அப்படின்ற மாதிரிதான் உள்ள இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஒருத்தன் அடிச்சேன்னு ஃபீல் பண்றான், இன்னொருத்தன் டே நான் அடிக்கவே இல்லடா பிரச்சனை, நான் அடிக்கவே இல்லை, என்ன எங்கடா அடிக்கூட்ட, ஆனா நீ அடிக்க வேண்டியதானே, லென்த் ஓவரா போச்சுடா அப்படின்ட்டு. டேய் பண்ணது அநியாயம், இதுல வந்து ஒருத்தன் அடிச்சேன்னு வீல் வேற, இன்னொருத்தன் அடிக்காதன்ற வீல் வேற, என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதுக்கு நடுவுல இங்க உள்ள இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கா, டேய் என் ஒய்ஃப் வேற அவ உண்மையா அழுதுட்டு இருக்காடா, டேய் நான் என்னடா பண்றதுன்னு தெரியல பிரஜன். ஸோ ஒரு ஒய்ஃப் அழுகுறாங்களே, குழந்தை நினைச்சு ஃபீல் பண்றாங்களே, இந்த பிராங்க் அப்பயாவது ரிவீல் பண்ணணும்னு தோணுச்சா? இல்ல கண்டென்ட் முக்கியம் இருக்கீங்களே, நல்லா பண்றீங்க சார் பிரஜன். ஸோ குழந்தைகள் ஒய்ஃபை முடிய உங்களுக்கு கண்டென்ட் முக்கியமா போச்சு இல்ல அப்படின்றதான் எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு உண்மையாவே தெரியாம இவ்வளவு எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிறாடி, கொஞ்சம் அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு இவரே சொல்றாரு. சொல்லிட்டு அதை சொல்லாம விட்டா இன்னும் எக்ஸ்ட்ரீம் தானே போகும், அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இது ஒண்ணு. வெளியே வந்து என்ன பண்ண, இதுக்கு பிக் பாஸ் டீம் ரெட் கார்டு கொடுக்கலாம் அவ்வளவுதான் பாத்துக்குங்கன்ற மாதிரி அங்க அமித் ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் இதுக்கெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி அமித் பேச, இன்னொரு பக்கம் வந்து சபரிக்கும் அமித்துக்கும் முட்டிடுச்சு. அதுதான் உண்மையான ஃபைட்டு. என்ன பண்ணிட்டாங்க, சபரி வந்து பேச, ஏன் சார் நீங்க சப்போர்ட் பண்றீங்க கமருதீனுக்கு, அவன் பண்ணது ரொம்ப தப்பு சார், நீங்க அதை சப்போர்ட் பண்ணலாம், இப்பெல்லாம் வந்து அது நான் இது பண்ண ட்ரை பண்றீங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அமித் பேச, வேற எப்படி ப்ரோ பண்ண முடியும், வேற எப்படி சொல்ல முடியும், நீங்க சொல்லுங்க, ஒருத்தங்க அழுதுட்டு இருக்காங்க, பாத்துக்கலாம்னு சொல்ல தானே முடியும், அதை விட்டு அதை இது பண்ண முடியும் இல்ல, அந்த கான்சிக்வன்ஸை நீங்க சொல்லிதான் ஆகணும், அது எப்படி நீங்க பாத்துக்கலாம்னு நீங்க சொல்லுவீங்க, இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. எப்படி இதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு அண்ட் அமித்துக்கும் அங்க ஒரு வாக்குவாதம், அது ஃபைனலா முடிஞ்சிருது. இன்னொரு பக்கம் 3 பேரும் கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு மன்னிப்பு சாரி இதெல்லாம் கேட்டாங்க. ஆனா இவ்வளவு சம்பவங்கள் நடக்கும் போது நம்ம பார்வதி அக்கா இல்ல, அதான் அல்டிமேட்டே. பார்வதி அக்கா இருந்திருந்தா அந்த இடமே வேற மாதிரி ரணகலமா ஆயிருக்கும். அங்க ஒண்ணுமே இல்லாம பார்வதி குளிக்க போயிட்டாங்க போல. குளிக்க போன கேக்ல இவ்வளவு பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டு பல விஷயங்கள் நடத்தி விட்டாப்புல. இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் இந்த கேப்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுபா அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கோம், ஆறுதல் படுத்தாரு. இப்ப எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, உங்களை நீங்க அழுதீங்கன்னா குழந்தைங்களா டிவி பார்ப்பாங்களே, அப்ப யாருக்கு இதுவாகும், ஸோ இப்ப ஸ்ட்ராங்கா இருங்க, அழக்கூடாதுன்ற மாதிரி. ஏமா உன் அட்வைஸுக்கு ஒரு அளவு இல்லையாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண எடுத்தது ஓகே சூப்பர். இல்லைன்னா அது வேற மாதிரி போயிட்டே இருக்கும்ல, அதை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணது ரைட்டு. 3 பேரும் கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு இப்போ வந்து எல்லாம் பிராங்கை ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் இப்போ ஒரு பக்கம் ரெட் கார்டு எல்லோ கார்டான்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு குளிச்சுட்டு வந்த பார்வதிக்கு இன்ஃபர்மேஷனை போட்டு விட்டாரு நம்ம வாட்டர்மெலான் ஸ்டார். அந்த இன்ஃபர்மேஷன் பார்வதி ஓஹோ ஓகே ஏன்டா நான் போயிட்டு வர கேப்லையாடா இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வேற. இப்போ போயிட்டு கமருதீன் கிட்ட உட்காந்து பார்வதி பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா ஒட்டுமொத்த வீடுமே பயந்து அதிர்ந்து போய் இருக்கு. இதுல குறிப்பா கனிலாம் என்ன டைலாக்னா, இப்பயே இவ்வளவு பண்றானுங்கன்னா இவனுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாதுங்க, வேற மாதிரிலாம் நிறைய பண்ணுவானுங்க போல இருக்குங்க, இவனுங்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டானுங்க, ஏதாவது பண்ணி ஆகணுன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து இது பிராங்க் என்னும் போது ஒட்டுமொத்த வீடோட நிலைமை யோசிச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். பை கைஸ்.